உங்களுக்கு திருமண யோகம் தள்ளி போய்கிட்டே இருக்கா? இல்ல குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வர ஜனவரி 23 ஆம் தேதி ரொம்பவே விசேஷமான நாள். ஏன்னா அன்னிக்கு தான் கௌரி கணேஷ் சதுர்த்தி. இந்த நாளில் அம்மன் மற்றும் விநாயகர் சேர்ந்து வழிபடும் கோவில்கள் ரொம்ப விசேஷம். அதுல சில முக்கியமான கோவில்கள் மற்றும் அந்த நாளின் ஸ்பெஷல் இங்க சொல்றேன். முதல் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில். இந்த கோவில்ல கௌரி தேவி அம்சமாக காமாட்சி அம்மன் வழிபாடு நடக்கும். பெண்கள், திருமண தடை உள்ளவர்கள் அதிகமாக வருவார்கள். சுமங்கலி பாக்கியம், குடும்ப அமைதி கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு. 2. திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில். இந்த கோவில்ல விநாயகர் தடைகள் நீக்கும் ரூபத்தில் அருள் பாலிக்கிறார். வேலை, வியாபாரம், புதிய ஆரம்பத்திற்கு சிறந்த கோவில். இந்த நாளில் வேண்டுதல் வைத்தால் சீக்கிரம் பலன் கிடைக்கும். 3. பிள்ளையார்பட்டி. இது ரொம்பவே பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவில். இங்க அருகம்புல்லும் மோதகமும் நைவேத்தியம் வைத்து வழிபடுறாங்க. கல்வி, புத்தி, தீர்மான சக்தி அதிகரிக்கும். 4. திருவண்ணாமலை உண்ணாமுலையம்மன் கோவில். இந்த கோவில்ல கௌரி தேவி சக்தி ரூபமாக அருள் பாலிக்கிறாங்க. கர்ப்பிணிகள், பிள்ளைப்பேறு வேண்டுபவர்கள் விசேஷமாக வழிபடுவார்கள். 6. சென்னை கபாலீஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல கௌரி தேவி ரூபமா கற்பகாம்பாளை வழிபடுறாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப பிரச்சனைகள் தீரும் என்று நம்பிக்கை. 6. வீட்டில் செய்யக்கூடிய சிறப்பு, அதாவது கோவிலுக்கு போக முடியாவிட்டால் வீட்டிலேயே விநாயகர் படம், அம்மன் படம் வைத்து ஒரு விளக்கு ஏற்றி மஞ்சள், குங்குமம் இவையுடன் வழிபட்டாலே போதும், பலன் குறையாது. இந்த நாளில் எதை வேண்டலாம் என்று கேட்டால், திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், குடும்ப அமைதி, வேலை மற்றும் வியாபார முன்னேற்றம். உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.